Good morning students, welcome to the science class. Now started on lesson 3 matter around us. ஸோ நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஸோ இதனோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ மேட்டர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். நம்மை சுற்றிலும் பருப்பொருட்கள் உள்ளன. The air you are breathing is also a matter. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு பருப்பொருள். Matter is defined as anything that has mass and take up space. ஸோ ஒரு நிறைய உடைய மற்றும் இடத்தை அடத்துக்கொள்ளிய பொருட்கள் அனைத்தும் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பருப்பொருட்கள். ஸோ தட்ஸ் a definitions of matter. Matter is defined as anything that has mass and take up space. So matter is found in 3 major state. ஸோ இது வந்து என்னது, 3 நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். ஸோ திட, திரவ, வாயு நிலை. ஸோ வாட் இஸ் மேட்டர் மேடப் ஆஃப்? ஸோ அந்த பருப்பொருள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அணுக்களால் உருவாகுது. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அந்த பருப்பொருட்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஸோ ஸ்மால் தட் யூ கேனாட் see them with your eyes or even within a standard microscope. ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம கண்களாலேயோ அல்லது உருப்பெருக்கினால் கூட என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாத அளவுக்கு மிக சிறியதாக இருக்குது. A standard sheet of paper is about millions atoms thick. ஸோ அதனுடைய ஒரு பேப்பர்னுடைய தடிமன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் ஹேஸ் கம் அப் வித் த டெக்னாலஜி டு ஐடென்டிஃபை ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை உருவாக்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிங்க, அது 1 மார்க் கொஷின்ஸ். இது அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் SEM. எஸ் ஸ்கேனிங், ஈனா எலக்ட்ரான், எம் மைக்ரோஸ்கோப். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டியூன்லிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், TEM. டீனா டியூன்லிங், இ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் which uses electricity to map atoms. ஸோ இது வந்து கரண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆட்டம்ஸினுடைய இதை மேப் இது மூலிமா இது பண்ணுறாங்க. தெர் இஸ் மோர் அபவுட் ஆட்டம் இன் த லேட்டர், பட் ஃபஸ்ட் let us லேர்ன் அபவுட் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை பற்றி நம்ம லேர்ன் பண்ணலாம். சிலிக்கான் ஆட்டம்ஸ் ஆன் சர்ஃபேஸ் வயர் ஸ்கேனிங் டியூன்லிங் மைக்ரோஸ்கோப், STM. ஸ்கேனிங் டியூன்லிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணிங்க, தட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா த ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அந்த பருப்பொருளுடைய இயற்பியல் தன்மை. த மேட்டர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். ஸோ ஒரு பருப்பொருள் அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு இடத்தை அடைச்சிக்கொள்ளும், அப்புறம் அதுக்கு என்ன இருக்குது, மாஸ், நிறை இருக்குது. பட் வாட் இஸ் நேச்சர், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ancient philosophers founded over such questions. In India, a philosopher named Canada and the Greek philosopher named Democritus came to somewhat similar ideas. ஸோ இந்த 2 சயின்டிஸ்ட்டும் வந்து, அதாவது இந்தியாவினுடைய தத்துவ மேதை கனடா மற்றும் கிரேக்க தத்துவ மேதை வந்து டெமோக்ரஸ்டி ஆகிய இருவரும் அணுவை குறித்து ஒத்த சிந்தனையை சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் யூ ஹாவ் எ பீசஸ் ஆஃப் த்ரெட்டு, ஒரு நூலை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நூலை வந்து என்ன பண்ணுறோம், துண்டு துண்டாக தொடர்ந்து கத்தியால் வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா அது முடிவற்ற நிலையே அடையுது. ஸோ அதை நம்மால் வெட்ட முடியுமா, முடியாது. இந்த சிறிய துண்டும் லட்சக்கணக்கான மூலக்கூறுகளை கொண்டு இருக்குது. இம்மூலக்கூறுகள் மிக சிறிய அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜ் யூ கட் இன்டு த வித் a same piece, take again one of the pieces and cut it again into
2. Repeat the above process for many times. At some points, the pieces of thread will be so small to see, or we may not have sharp enough knife to cut further. But this is the imaginary thought experiment. Therefore, these are not possible practically. So imagine if you can cut as fine as possible and are able to see even the very small things. Can we cut the rope into the two without an end? ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. The Canada and democracy say no, we cannot go on endless. There will be a point at which we will not be able to cut the thread further. That's the point when we will reach molecules or atoms. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, அணு அல்லது மூலக்கூறு அப்படிங்கிறாங்க. We will read more about molecules and atoms later. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸில் ரீட் பண்ணலாம். The suffix to say that all matter is made up of very small particles. Gold is made up of tiny gold particles, and water is made up of the tiny water particles. These tiny particles present in matter are called as atoms or molecules. இந்த மிகச்சிறிய பொருள் தான் என்னென்னு சொல்கிறாங்க, அணு அல்லது மூலக்கூறு அப்படிங்கிறாங்க. The particles is in matter are extremely small and cannot be seen even with a powerful microscope. அது வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியால் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா the characteristics of the particles of matter. அந்த பருப்பொருளுடைய சிறப்பு பண்புகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ the particles of matter have a lot of space in between them. In different form of matter, this spacing will be different. அந்த பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா அதிக இடைவெளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. a lot of space between them. அது ஒவ்வொரு பருப்பொருளையும் வந்து என்ன பண்ணுது, வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. in the different form of matter, this the spacing will be different. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். let us add a spoon of sugar to a glass of water. ஒரு கரண்டி சர்க்கரை எடுத்து என்ன பண்ணுறோம், நீரில் சேர்க்கிறோம், நன்றாக கலக்கிறோம். ஸோ இப்போது சர்க்கரை முழுவதும் மறைகிறது. சர்க்கரை எங்கே சென்றது, அந்த குவளை நீர் இப்போது இனிப்பாக இருக்குமா? நீரின் துகள்களுக்கு இடையில் இடைவெளி உள்ளது. சர்க்கரை துகள்கள் அந்த இடைவெளிகளை நிரப்புகின்றன. So the add a spoon of sugar to a glass of water. Stir well. Sugar disappear completely. Where has it gone? Will the glass of water be now sweet? ஸோ இதனால் என்ன இது, அந்த வாட்டருக்கு இடைப்பட்ட இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் போயிட்டு ஆட் ஆயிரும். தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா the water particles have space between them and sugar particles are now occupy those space. அந்த இடத்த வந்து என்ன பண்ணுது, போய் ஆக்கிரமிப்பு பண்ணுது. தென் செகண்ட் ஒன் the particles of matter attract each other. ஸோ அந்த பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே வந்து என்னது, அட்ராக்ஷன் இருக்குது, ஈர்ப்பு விசை. it is this attractions which keep the particles together. This attractive force will be different for different form of matter. ஸோ இந்த விசையினுடைய துகள்கள் பிணைக்கப்படுது. இந்த விசை ஒவ்வொரு பருப்பொருளும் வந்து என்ன பண்ணுது, மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா குரூப்பிங் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதனுடைய மேட்டர்னுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட், இயற்பியல் நிலைமையை வச்சு என்ன பண்ணுறாங்க, குரூப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா the matter can be grouped into solid, liquid and gaseous based on the above characteristics. ஸோ இந்த மேலே சொன்ன அந்த பண்புகளின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பருப்பொருளை 3 நிலைமையில் பிரிச்சிருக்கிறாங்க. தீஸ் ஆர் கால்டு த ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அண்டர்லைன் பண்ணிங்க. இப்போ ஒரு பருப்பொருளுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சாலிட்,
liquid and gaseous. ஓகேங்களா? Then so the next one is mass, shape and volume of solid, liquid and gases. ஸோ இந்த திண்ம, திரவ மற்றும் வாயுக்களினுடைய நிறை, வடிவம் மற்றும் அதனுடைய பருமனை பற்றி பார்க்கலாம். ஸோ let us first take any solid, say stone, answer the following questions. ஒரு திண்மமான ஒரு கல்லை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கல்லை எடுத்துகிட்டு சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம பண்ணுவோம். டு யூ நீட் எ கண்டெய்னர் டு நோ த ஷேப் ஆஃப் ஸ்டோன்? அந்த கல்லினுடைய வடிவத்தை அறிய நமக்கு ஒரு கொள்கலன் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ நீட் எ கண்டெய்னர் டு நோ த ஷேப் ஆஃப் எ ஸ்டோன்? இஃப் யூ மூவ் the stone from the ground to a table or a place into the shelf, does its shape change? அந்த ஒரு மைதானத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து மேஜை மீதோ அல்லது அலமாரியிலேயோ வைக்கும்போது அதனுடைய வடிவமோ அதனுடைய பருமனும் சேஞ்ச் ஆகுதான்னு கேட்குறாங்க. டஸ் ஷேப் சேஞ்ச்? ஸோ இதனுடைய ஆன்சர்ஸ் பாருங்கள். A solid does not need a container. ஸோ இந்த ஒரு திண்மத்துக்கு என்ன தேவையில்லை? கொள்கலன் தேவையில்லை. It is stay where it is because its particles are tightly packed into a definite shape. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருட்கள்லாம் என்ன பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்குது. அதனால் அது என்னது ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். The ordinarily does not change. If you take the stone from a ground, place it on the table or shelf, its shape and volume do not change. ஸோ அந்த மைதானத்தில் எடுத்த கல்லை என்ன பண்ணுறோம்? மேசை மீதோ அல்லது அலமாரியிலேயே வைக்கும்போது அதனுடைய வடிவமோ பருமனும் என்ன ஆகாது? சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள், பென்சில் அண்ட் புக் are used for studying. The bucket and the comb are made up of plastic, while the table and ladle are made up of wood. The scrub brush and broom are rough, but the toy bear is soft. The light can pass through the glass of water and the spectacles, but not through the apple or iron box. The cow and the bird are living things, while the rest are not. Water in the glass is a liquid, but air is in the balloon is a gaseous, and the rest are solid. The feather and the paper cup can float, but not the apple or the pieces of stone. The rubber band can be stretched but not combed. Thus we can see similarity and difference between the things and the group and sort them in many different ways. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸில் பென்சில் மற்றும் புத்தகம் ஆகியவை படிப்பதற்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வாளி மற்றும் சீப், கோம் நெகிழியால் ஆனவை. மேசை மற்றும் கரண்டி இது மரத்தால் ஆனது. தேய்க்கும் நார் மற்றும் துடைப்பான் ஆகியவை கடினமானது. ஆனால் டாய்ஸ், பொம்மை, டாய்ஸ் பியர் பொம்மை மிருதுவால் ஆனது. ஒளியானது கண்ணாடிக்கு ஒளியில் உள்ள நீர் மற்றும் மூக்கு கண்ணாடி ஆகியவற்றின் வழியே ஊடுருவும். ஆனால் ஆப்பிள் அல்லது இரும்பு பெட்டியின் வழியே என்ன ஆகாது? ஊடுருவாது. மாடு மற்றும் பறவை போன்றவை உயிருள்ளவை, லிவிங் திங்ஸ். த கவ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ், while the rest are not. மற்றவை உயிரற்றவை. குவளையில் உள்ள நீர் திரவம், ஆனால் பலூனில் உள்ள காற்று என்னது? வாயு. மற்றவை திண்மங்கள் ஆகும். தென் ஃபெதர், இறகு மற்றும் பேப்பர் கப் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஸோ என்னது? இறகு மற்றும் காகித குழுவை மிதக்கும், ஆனால் ஆப்பிள் மற்றும் சிறுகல் போன்றவை மிதக்காது. நெகிழிப்பட்டையை இழுக்க முடியும், ஆனால்
சீப்பை வந்து என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருட்கள். ஆல் திங்ஸ் ஆர் கால்ட் as மேட்டர்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறாங்க, மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் place a book on a table, let it not be disturbed, observe for 5 minutes. ஒரு மேஜையின் மீது என்ன பண்ணுறோம், ஒரு புத்தகத்தை வச்சுட்டு அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நகர்த்தாமல் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடறோம். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நவ் டேக் ஏ glass of water and add just a drop of ink carefully at the center. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டரில் வந்து என்ன பண்ணுறோம், இங்கு அதனோட ஒரு ட்ராப்பு மட்டும் விடுறோம். டு நாட் ஷேக் ஆர் ஸ்டிரர். அது வந்து என்ன பண்ண முடியாது, ஷேக் பண்ணாமலோ அல்லது கலக்காமல் அப்படியே வச்சிடறோம். நவ் லைட் அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் அண்ட் கீப் இன் ஒன் கார்னர் ஆஃப் த ரூம். ஸோ ஒரு குவளையில் நீர் எடுத்து அதில் எழுதுகோலை பயன்படுத்தி ஒரு துளி மையை சேர்க்கவும். அதனை அசைக்காமல் அல்லது கலக்காமல் வைத்திருக்கவும். தென் அதே மாதிரி ஒரு அறையின் மூலையில் ஊதுவத்தியை ஏற்றி வைக்கவும். ஸோ இது 3 வச்சுட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்ஸ் என்ன பண்ணோம், புக்கு. செகண்ட் ஒன்று வாட்டர். தேர்டு ஒன்று ரூம் ஸ்டிக், அதாவது தேர்டு ஒன்று ஏர், கேஸ் எடுத்துருக்கோம், ஓகேங்களா. சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸஸ் எடுத்துருக்கிறோம். லெட் அஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். டிட் த புக் மூவ்? இங்கே இருக்கிற புக்கு வந்து மூவ் ஆகுதா? No. Did the ink particles move and spread itself the water? How long did it take for complete mixing? Did you get the smell of incense stick from where you are standing? How fast did you get the smell? How did the smell reach you? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா, we may conclude that the particles of gases and liquids can move and that among gases more easily. ஸோ நம்ம அந்த ரூமினுடைய எந்த பிளேஸில் இருந்தாலும் என்ன ஆகும், அந்த ஊதுபத்தினுடைய ஸ்மெல்லு நமக்கு வரும். பிகாஸ் த கேஸஸ் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர், ஓகேங்களா, மூவ் ஆகும் ஈஸியாக. தென் அதே மாதிரி வாட்டரில் வந்து அந்த இங்கு ஸ்ப்ரெட் ஆனது பார்த்திங்கன்னா அதுவும் மூவ் ஆகும், அது ஸ்லோலி மூவ். we call this movement as diffusion. இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, விரவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்யூஷனோட டெஃபினேஷன் நோட் பண்ணிங்க. டிஃப்யூஷன் இஸ் த டென்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டு ஆக்குபை த அவைலபிள் ஸ்பேஸ். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, விரவுதல், ஓகேங்களா. தட்ஸ் 2 more questions. தென் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட், பார்ட்டிகல்ஸ் இன் லிக்யூட் அண்ட் பார்ட்டிகல்ஸ் இன் கேஸியஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாலிடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பார்ட்டிகல்ஸும் ரெகுலர்லி அரேஞ்சாக இருக்கும். இன் சாலிட் த பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு வித் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டோன் சொல்லலாம். ஸோ அது டைட்லி பேக்கடாக இருக்கும். தென் பார்ட்டிகல்ஸ் இன் லிக்யூடில் பார்த்திங்கன்னா the particles in liquids are arranged in random or irregular way and the space between the particles is greater than that is solid. ஸோ திண்மத்தை விட திரவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வாட்டர். தென் அடுத்து பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ். the particles in gases are arranged fair apart, they move freely. ஸோ அந்த அதிக இடைவெளியில் வந்து எளிதில் நகரக்கூடிய வகையில் வந்து என்ன பண்ண இந்த வாயு துகள்கள் அமைந்துள்ளது. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஏர், காற்று சொல்லலாம், ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மேட்டர் அரவுண்டஸில் மேட்டர்னு என்னென்னு பார்த்துருக்கோம். தென் அந்த மேட்டர்னுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. தென் அடுத்து வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேட்டர்,
தென் சாலிட் லிக்விட் ஸ்டேட்ஸ்னுடைய பண்புகளை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.